டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, தயிர் மோரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு. யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணவு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு உணவு ஈஸியா கெட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு இந்த பால்ல இருந்து நெய்க்கு ஒரு ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்போ ஒரு பால்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? தயிர் கிடைக்குது. தயிர்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? வெண்ணெய் கிடைக்குது. வெண்ணெய்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நெய் கிடைக்குது. சோ அப்ப பாலை நம்ம ஆக்சுவலா பாலை சித்தர்களே சொன்னதுன்னா அதோட சுடுகை காலம் பச்சை பால் குடிச்சா நல்லது. ஆனா இன்னைக்கு பச்சை பால் குடிக்க முடியாது. பாக்கெட்ல வருது ஹோமோஜெனைஸ்ட் பாஸ்சரைஸ்ட் பால், அது பச்சை பால் குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் கறந்த பால் இருக்கு பாத்தீங்களா, அதோட சுடுநிலை குறைவதற்குள்ள நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்க எங்க பசுமாடு இருக்கு, நம்ம அது அப்படி குடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது கெட்ட உணவு அப்படிங்கிற மாதிரிதான். சோ அது கெட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, உர ஊத்திட்டு எக்ஸ்ட்ரா ஆனதை என்ன பண்ணிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம். சோ தயிர் அப்படிங்கிறது நீங்க சாலிடா ஒரு நாளைக்கு வெளியில 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்கு வரைக்கும் உரை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் வைக்கலாம். சோ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 மணி நேரம் தயிரை வச்சிருக்கலாம். அதுக்கடுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய். சோ வெண்ணெயை நீங்க எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல டெய்லி தண்ணீரை மாற்றி மாற்றி வச்சீங்க அப்படின்னா 7 நாட்கள்ல இருந்து 8 நாட்கள் வரைக்கும் எந்த கெட்டுதலும் போகாது இருக்கும். அதிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 6 மாதத்துல இருந்து 10 மாதம், 1 வருடம் கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த பால் அதாவது தன்னை அப்படியே மெருகேத்திக்குது, தனக்குள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்கும் பொழுது அது எப்படி ஒரு திடகாத்திரமான பொருள் ஆகுது. ஆக்சுவலா இதை எதற்காக இந்த உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம மனித உடம்புகள், நம்ம உடம்புல இருக்க சில கழிவுகளா இது பண்ணி நம்ம மென்மேலும் நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்லுவாங்க. இங்க நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா அந்த நெய் எல்லாவற்றையும் நீக்கின பிறகு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் டாக்டர் பால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? பால் அவ்வளவு மோசம்லாம் கிடையாது. நிறைய மருந்துகளுக்கு நல்ல அனுபானமா இருக்கு. பட் அது ஒரு ஸ்டாண்டர்ட் உணவா எடுக்கக்கூடாது. தேவை அறிந்து எடுக்கணும். பாலை செரிமானம் படுத்தக்கூடிய அந்த என்சைம்ஸே நம்ம குடல்ல ஒரு 6-7 வயது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல பல பேருக்கு இருக்காது. எல்லோருக்குமே அது லாக்டோஸ் இன்டாலரன்ஸா குடிச்சா பிரச்சனை தரணுங்கிறது கிடையாது. அது தேவையில்லாத கழிவா இது பண்றப்பயே அது வேற ஒரு நோயா மாற்றப்படும். அடுத்து பாலுக்கு அடுத்து நம்ம எது பாலை மெயினா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியத்துக்காக தான். பட் அந்த கால்சியம் நமக்கு எதுல கிடைக்குதுன்னா தயிர்லயும் மோர்லயும் கிடைக்குது. அங்கதான் தயிரையும் மோரையும் நம்ம தூக்கி பிடிக்கிறோம். சோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆகி நல்ல பாக்டீரியாக்கள் அதுல சேர்ந்துருது. சோ நம்ம ஈஸியா நம்ம செரிமானப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கு. இந்த தயிர்ல இருந்து எடுக்கக்கூடிய மோர் ஆக்சுவலா தேரையர் பிணியணுக விதியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு. அதாவது நீரை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும், மோர் பெருக்கி அதுல இது பண்றப்ப அதுல இருக்க தேவையில்லாத ஃபேட் எடுத்துடும். பால்ல இருக்கக்கூடியது ஃபேட் இருக்கு, டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு, கால்சியம் இருக்கு, லாக்டோஸ் இன்டாலரன்ஸா உண்டு பண்ணும். ஆனா இது தயிர்ல அவ்வளவா இருக்காது, ஆனா ஃபேட் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியா இருக்கு. ஆனா இந்த மோர் அப்படிங்கிறது இதுல எல்லாம் இருக்கக்கூடிய கால்சியமும் அதுல இருக்கு. இதனுடன் அடிஷ்னலா என்ன அப்படின்னா நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு. சோ ஃபேட் இல்லாமல் இருக்குது. அப்ப வெண்ணெய் மோர்னாலே வெண்ணெயை எடுத்தாதான் மோர். தயிர்ல தண்ணியை ஊத்தி அடிச்சீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மோர் கிடையாது. ஒருத்தருக்கு கழிச்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தயிர்ல தண்ணி அடிச்சு குடிங்களேன், அது இன்னும் பேதியத்தான் அதிகப்படுத்தும். ஆனா வெண்ணெயை நீக்கிட்டு நீங்க மோரை குடிச்சு பாருங்களேன், சாதத்துல போட்டு டக்குன்னு நல்லபடியா அரெஸ்ட் ஆகும். சோ இதுலதான் மோர் மேன்மைப்பட்டு நிக்குது. ஒரு நாளைக்கு நம்ம சராசரியா நமக்கு எவ்வளவு வேணும்னா 500ல இருந்து 500 மில்லிகிராம் கால்சியம் நமக்கு தேவை. சோ இப்ப இந்த பாலை எடுக்கிறப்ப ஒரு கிளாஸ் பால் எடுக்கும் பொழுது அதனோட அடிஷனலா ஃபேட் இந்த மாதிரி வருது. நம்ம தேவையான அளவு எடுக்கிறதுக்கு ஒரு 200 mlனா
நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் கிட்ட வந்து குடிக்கணும். ஆனா இதே ஒரு மோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 200 ml வந்து நம்ம மோர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 500 மில்லிகிராம் கால்சியம் வந்து அதுல கிடைச்சிருது. வெண்ணெய் கிடையாது, நல்ல பாக்டீரியா, லோ கேலரி, எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுது. இப்படி அவ்வளோ இதுவும் என்ன இதுல இருக்குன்னா மோர்ல இருக்கு. பட் இந்த மோர் வந்து நம்ம அண்மையில ஒரு பேஷண்ட் வந்தாங்க, மோர் எடுக்க சொன்னோடனே, ஆக்சுவலா அவங்க நியூ பேஷண்டா வந்தாங்க, கிட்னி பேஷண்ட் மோர் எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, மோர்னோடனே கடையில இருக்க பாக்கெட் மோரை வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மோரை பாருங்க, அது 100 ml 180 ml தான் இருக்கும், சிலது தான் 200 ml. அந்த 180 mlக்கு அதுல இருக்கக்கூடிய சோடியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 620 மில்லிகிராம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட எக்கச்சக்க உப்பு. நீங்க வந்து 1 லிட்டரு 3/4 லிட்டரு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உப்பு அதிகமா ஜாஸ்தி ஆயிடும். சோ அதுவும் நல்லது கிடையாது. அதனால வீட்டுல பாலை காய்ச்சி உர ஊத்தி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து மோர் சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. சோ இதுதான் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு முதலில் நம்ம கொடுக்க வேண்டிய உணவு தயிரா இருக்கணும். பால் பொருட்கள் அப்பப்ப வந்து மோர் கொடுக்கணும். மோர் வந்து இன்னொரு விஷயம், அதுல வெண்ணெய் எடுத்துட்டு எலக்ட்ரோலைட்ஸோட சேர்க்கும் பொழுது அது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி. பாலோ தயிரோ குளிர்ச்சி கிடையாது, சளி உணவு. ஆனா மோர் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த தயிர் இதோட எது எது அனுபானம் சேர்த்தா நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தயிருக்கு வந்து வரும். தயிர் நார்மலாவே நம்ம எடுத்துக்குவோம். ஆனா இந்த பெண்களுக்கு மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு கப் தயிர், அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ, ஒரு மட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மட்டை, அது மாதிரி 3 மட்டையில இருக்கக்கூடிய வாழைப்பூ, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு குடிக்கணும். சோ இந்த மாதிரி குடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா நம்ம வெறும் அந்த வாழைப்பூ சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மலச்சிக்கல சில பேருக்கு உண்டு பண்ணும், ஒரு எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நமக்கு அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது நல்ல அரெஸ்ட் ஆகும், நல்ல பாக்டீரியா கிடைக்கும், ஈஸியா டெலிவர் ஆகும். அந்த துவர்ப்பு சுவை இந்த தயிரோடு சேர்க்கும் பொழுது ஈஸியா வந்து டெலிவர் ஆகும். சோ அந்த மாதிரி தயிர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நார்மலாவே எனக்கு கோல்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நான் தயிர் உர ஊத்துறப்பயே என்ன பண்ணணும்னா சுக்குத்தூள் சேர்த்து நம்ம உர ஊத்தணும் அப்படின்னா வீசிங் பேஷண்ட்ஸ் கூட எடுக்கலாம், நல்ல பலன் தரும். மோரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எடுக்கலாம். மோர் யார் யார் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பீரியட்ஸ் அப்ப எனக்கு அதிகமா வந்து பெயின் இருக்குன்னு சொல்றவங்க, பிளட்ல சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குங்கிறவங்க, அதே மாதிரி பாடி அதிகமா ஹீட் ஆகுதுங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மோருடன் வெந்தயம் பவுடர் பண்ணதை சேர்க்கணும். சோ நார்மலாவே இதை போட்டு நம்ம இது பண்ணோம்னா நேராக ஜெல் மாதிரி இருக்கும். சோ நமக்கு பெருசா இது கசப்பு சுவையும் தெரியாது, ஏதோ ஜெல் சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ இந்த பர்பஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எடுக்கலாம். அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா டயட்டுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப இதோட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் வராது, ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். இது யாருக்குன்னா வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்றவங்க, அதே மாதிரி மலச்சிக்கலுக்காக ட்ரை பண்றவங்க எடுக்கலாம். நார்மலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அல்சர் இருக்கு அப்படிங்கிறவங்க சீரகத்தூள், பெருங்காயம், மஞ்சள் இது 3ஐயும் மோரோட சேர்த்து கலக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அல்சர்ல வரக்கூடிய எரிச்சல் போன்றவை வரும். நான் திரும்ப சொல்றேன், இங்க மோர்னு சொல்றது வெண்ணெய் நீக்கினது தான் மோர். நீங்க தயிர்ல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு இந்த இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பெருசா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடுத்து 4வது, இந்த வீசிங் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நாங்க மோர் சாப்பிடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. வீசிங் பேஷண்ட்ஸ், சளி இருக்கிறவங்க மோருடன் புதினா, கொத்தமல்லி தழை, வேற பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வேண்டாம், வெறும் புதினா, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு குடிச்சு பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு. வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு வீசிங் வராது. அதே மாதிரி யூஸ்வலா இந்த சளி தொந்தரவுகள் இருக்கவங்க, சைனசைட்டிஸ் பேஷண்ட், தும்மல் அடிக்கடி வர்றவங்க, நீர் கோர்த்துக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. அடுத்து சாப்பிட்டவுடன் வயிறு உப்புது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. சோ இஞ்சியை சின்னமா லைட்டா பேஸ்டா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து எலும்பு பலமா இருக்கணும், அதே மாதிரி அந்த ஒரு புளிப்பை ஏப்பம் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயோட சேர்த்து. பச்சை மிளகாய் அப்படின்னு நான் இங்க சொல்றது என்ன அப்படின்னா கீறிட்டு அந்த விதைகளை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பச்சை மிளகாயை அரைச்சு போடக்கூடாது, அப்படியே போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். அடுத்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எப்படி புதினா,
கொத்தமல்லி போட்டு அரைக்கிறாங்களோ அதே மாதிரி சுக்குத்தூள் சேர்த்தும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீசிங் கண்ட்ரோல் இருக்காது. யூஸ்வலா மோர் அப்படிங்கிறது எல்லா காலநிலைகள்லயும் எடுக்கலாம், குளிர்காலத்திலயும் எடுக்கலாம், மழைக்காலங்களிலும் எடுக்கலாம். பட் எடுக்கிறப்ப நம்ம சொல்ற மாதிரி இது சேர்த்துட்டு எடுக்கலாம். மோர் அப்படிங்கிறது எப்படி நம்மளோட ஸ்டேபிள் டயட்டா எடுக்கணும். நம்ம உணவுல டெய்லி மோர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் மோராவது நம்ம எடுக்கணும். அந்த மோர் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், செரிமான சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. செரிமான மண்டலம் சீரா இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நோய் என்பது அறவே இருக்காது. சர்க்கரை நோயாளிகள் இந்த மோரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம் பவுடர் பண்ணி போட்டு சர்க்கரை நோயாளிகள் அவங்க நார்மல் கன்சப்ஷன் காலையில இருந்து மதியம் 2:30 வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கிறாங்களோ இந்த மோரை அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ் என்னன்னா சீரகத்தூள் கலந்து எடுக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்ப ரொம்ப பெயினா இருக்குங்கிறவங்க இந்த மோரோட பட்டையை தூள் பண்ணி எடுக்கலாம். கர்ப்ப காலத்துல பெண்கள் மோர் குடிக்கலாமானா தாராளமாக மோர் குடிக்கலாம், நல்லது. பட் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற மோரை எடுக்கணும். யூஸ்வலா கால் வீக்கம்லாம் இருக்குங்கிறப்ப நம்ம மோரை எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும். எவ்வளவு நாள் மேடம் ட்ரைமஸ்டர் நீங்க கன்சீவ் ஆனீங்கன்னு முதல் நாள்ல இருந்து டெலிவரி வரைக்கும் மோர் எடுக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் மோரோ தயிரோ எடுக்கணும். ஏன்னா நமக்கு பிளட் லாஸ் இருக்கும், கால்சியம் குறைபாடு இருக்கும், அதை நம்ம பேலன்ஸ் பண்ண இது எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் இல்ல பாட்டில் இருக்க கார்பனேட்டட் தண்ணி குடிச்சாதான் நமக்கு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தேவையில்லாத கெமிக்கல்ஸை எடுத்துக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மோர் ஒரு அற்புதமான பானம். ஜஸ்ட் நீங்க ஒரு நாள் இந்த மோரை எடுத்துட்டு போய் நீங்க கொண்டு போற இடத்துல உங்களுக்கு எப்ப தாகம்ங்கிற இடத்துல குடிச்சு பாருங்க, உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும், நாவறட்சி இருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதுல சுகர் அதிகமாக இருக்கு. ஸோ அதை குடிக்கும் பொழுது என்னன்னா இன்னமும் உங்களுக்கு பசிய தூண்டும், இன்னமும் உங்களுக்கு டயர்ட் ஆகும், நாவறட்சி இருக்கும், வேணுமா அது ஜில்லுன்னு இருக்கலாம். ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மோரை எல்லாரும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறாங்க. தயவு செய்து மோரை ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்காதீங்க. நீங்க நார்மலாவே மண் சட்டி இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதுல ஊத்தி வச்சிருந்து இது பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு டேஸ்டையும் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு டெண்டரான ஒரு சில்னஸை கொடுக்கும். நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சீங்கன்னா ஒரு ஷார்ப்பா ஒரு சில்னஸ் தெரியும். அது ஈஸியா பாக்டீரியாக்கள் வளருவதற்கு ஒரு தளமா அமையும். ஸோ அதனால ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்காதீங்க. சில்னஸ் கொஞ்சம் வேணும்னா நம்ம இதுல வச்சு எடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ மண்பானையில வச்சு எடுங்க. ஸோ மோர் அப்படிங்கிறது ஒரு அமிர்தமான ஒரு விஷயம், அதை ஒருத்தருமே மிஸ் பண்ணக்கூடாது. நன்றி.